ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, காட்டுமன்னார் கோயிலேருந்து வாகமன் பை காரில் நம்ம போகிறோம். இதுதான் நம்ம சிதம்பரம் ஹைவே, சிதம்பரம் டு திருச்சி ஹைவே. இந்த ஹைவேலாம் ஒரு டயத்தில் பார்த்திங்கன்னா வெறும் ஒன் வே தான். அப்படியே ஆப்போசிட் வரும். ஒன் வேன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் நீங்கள் மாறக்கூட முடியாது, அந்தமாரி இருக்கும். இந்த இடம்லாம் இதை பார்க்குறீங்க பாருங்கள். இந்த இடம்லாம் இதுமாரிலாம் இருக்காது. இந்த இடம் சைடில் வந்து 2 பக்கம் புளியா மரம் இருக்கும். ஒரு ரோடு பஸ்ஸு போச்சுன்னா ஆப்போசிட்டில் வந்து தான் மாற முடியாது. பள்ளமாக இருக்கும். அப்படிலாம் இருந்தது. இது நான் போயிருக்கேன் நிறையா டைம். இது இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 3 இயர் 4 இயர் பிஃபோர் தான். ஒரு 2 இயர் பிஃபோர்லாம் நாங்கள் போயிருக்கப்போ அப்போல்லாம் வந்து இது இல்லை. எப்படின்னா டோல்கேட்டு வந்து இருக்கும், ஆனால் காசு படம் வாங்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர்லேருந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2 டோல்கேட்டை தாண்டி தான் வரணும். ஜெயங்கொண்டத்துலேருந்து நேராக ஹைவே வந்து டபுளாக இருக்கும். அதாவது 4x4 3x3 ஆமாம் அப்படி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயங்கொண்டத்துலேருந்து சிதம்பரத்து வரைக்கும் நார்மல் NH81 அதேமாரி சின்னதாக தான் இருக்கும். இது ஒரு சூப்பராக இருக்குது. இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் என்னென்னா பஸ்ஸே வராது, டிராஃபிக்கே இருக்காது. சும்மா 1-2 லாரி தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த லாரி இந்த லால்குடி சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்காக சும்மா லாரி மட்டும் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளோ பேர் ரோடு அந்த ரேத்தில் போட்டிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தான் போட்டிருக்காங்க பாருக்கு. இது நல்ல ரோடு. இது ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் முதல்ல சென்னைக்கு தான் வரும் ஏர்போர்ட்டுக்கெலாம். இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருச்சிக்கு தான் போகிறோம். காரணம்னா இதுதான். இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா சும்மா காட்டுமன்னார்லேருந்து ஒரு 1.5 ஹவரில் வரல. நீங்கள் 100 கிலோமீட்டர் வந்தால் இல்லை ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடலாம். இது இப்போ ஜெயங்கொண்டத்துலேருந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். அதான் திருச்சி இதை வந்துட்டோம் பாருங்கள். திருச்சி வந்தாச்சு. திருச்சி ரீச் பண்ணிட்டோம். இப்போ திருச்சிலேருந்து எங்கே போகிறோன்னா நம்ம வந்து திண்டுக்கல் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம், வாகமன் வந்து காட்டுமன்னார்லேருந்து ஜெயங்கொண்டத்தில் திருச்சி டு திண்டுக்கல்லேருந்து தேனி போயிட்டு கம்பம் குமிழி, அதுலேருந்து நம்ம வாகமன் தான் போக போகிறோம். இப்போ நம்ம திருச்சி டு திண்டுக்கல் ஹைவேயில் போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது ரோடு. எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் தென் மாவட்டத்துக்கு வந்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக சென்னை ரோடு மாரி தான் இருக்குது. ஆனால் சென்னை ரோடு எப்போ பார்த்தாலும் ஒரே பஸ்ஸு வெறும் டிராஃபிக்காகவே இருக்கும். சென்னை டு திண்டிவனம் வரும்போதெல்லாம். இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்னு. இதுதான் ஃபஸ்ட் டைம் போய்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நல்லா இங்கேயே ஒரு வைப் வர மாரி இருக்குது. இங்கேயே மழை குளிர் பிரதேசம் மாரி இங்கேயே ஸ்டார்ட் ஆன மாரி இருக்குது. நல்ல கிளைமேட்டு. பாருங்கள், வானத்தை எப்படி பார்த்தா தெரியுதா? அப்படி சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்னு. ரோடும் ரொம்ப எம்டியாக கிடக்குது. இதே நாங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். அப்போ கூட பார்த்திங்கன்னா ரோடும் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு நல்ல நேச்சராக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் ஏன் விவசாயம் இல்லைன்னு தெரில. தண்ணி இல்லைன்றாங்க. கடைசியில் எங்கள் பக்கம்லாம் கூட காட்டுமன்னார் பக்கம்லாம் களிமண். 6 மாதம் விவசாயம், 6 மாதம் இருக்காது. இது பார்த்திங்கன்னா எப்போதும் நல்ல ஒரு பசுமையாக இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இது எப்படியாவது ஒரு வாட்டி தண்ணி வந்து நல்லா ஒரு விவசாயம் வந்து இன்னும் பசுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. மண்ணே வந்து நல்லா ஒரு செம்மண் போல் இருக்குது. நல்லா இயற்கை எங்கேயோ வேறு இதுக்கு போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. தென் மாவட்டம் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். அங்கே பாருங்கள், மழை வந்துருச்சு. கிட்டத்தட்ட திண்டுக்கல் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் மழைலாம் தெரியுது. இதுக்கப்புறம் திண்டுக்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே அடுத்தது வந்து நம்ம கொடைக்கானல் மலை, அந்த மலைத்தொடர் ஆரம்பிக்குது. அதனால தான் இப்போ பாருங்கள் மழை வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம திண்டுக்கல் நெருக்கி போய்கிட்டு இருக்கோம். போவோம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதே வந்துட்டோம். கிட்டத்தட்ட தேனி நெருங்கிட்டோம். ஆமாம், இது தேனி கிட்டன்னு போய்கிட்டு இருக்கு. ஆமாம், தேனி கிட்ட நெருங்கிட்டோம். தேனி தான். ஆமாம், இதுவும் நல்லா தான் இருக்குது. திண்டுக்கல் மாதிரி தேனி போய்கிட்டு இருக்கோம். இது அப்படியே நம்ம அடுத்தது தேனி கிட்ட போனால் அங்கே வந்து ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க, நான் வரும்போது கேள்விப்பட்டேன், கூகுளையும் பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த என்னது திராட்சை தோட்டம். இந்த ட்ரிப்பு கரெக்டாக இந்த இடத்துக்கு போனோம்னா திராட்சை தோட்டத்தை நெருங்கிடுவோம். இந்த வீடியோவில் போட முடியாது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து திராட்சை தோட்டத்தை வந்து அடுத்து நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறம் உடனே அதுலேருந்து வீடியோ எடுத்து நான் மாதிரி போடுறேன். ஆமாம், இந்த கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்கோம். தேனியும் சூப்பராக இருக்குது. அதுதான் படங்கள் எல்லாமே தேனி திண்டுக்கல். பாருங்க மழை, அப்பா செம்ம. வாய்ப்பே இல்லை இந்தமாரிலாம். இது எங்கேயும் இதுக்குள்ளே நமக்கு ஊட்டி கொடைக்கானல் கூட அது கூட வந்து எப்போதும் ஒரு பசுமையாகவே இருக்கும். இது திடீர்னு நம்ம சமாதானமான ஒரு ஏரியா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.